கைஸ் இந்த வீடியோ பார்த்த உடனே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ஆனால் அதை விட டிஸ்டர்பிங்காக என்ன தெரியுமா இருந்துச்சு? காமெண்ட் செக்ஷன் தான். என்னன்னா, விருதுநகரில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதாவது பட்டாசு தொழிற்சாலையில் நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் வந்து இறந்துருக்காங்க. 8 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிவியராக இன்ஜூர் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பட்டாசு தொழிற்சாலையை மூடிடணுமா? மூடிட்டா என்ன நடக்கும்? ஃபுல்லாக பேன் பண்ணிட்டீங்கன்னா இல்லீகலாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமாவோ தெரியாமல் ஒரு ஷெட்டை போட்டுட்டு இல்லீகலாக பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ஒன்று நடக்கும். அண்ட் 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்னொரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். அண்ட் 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நெகட்டிவும் இருக்கும். சப்போஸ் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இதில் ஒர்க் பண்ணுறாங்க, மிஷின்ஸோட ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, அந்த மிஷின் வந்து அவருக்கு அந்த பொருளை விற்பனையாகவும் மாற்றி கொடுக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது அவருக்கே ஆபத்தாக போய் முடிகிற மாதிரியும் இருக்குது. அப்படி அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு தொழிற்சாலையிலும் ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷத்தை தர அந்த அந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆபத்தான ஒரு கெமிக்கல்ஸ். அதை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலை, கரெக்டான சேஃப்டி மெஷர்ஸ் கொண்டு வந்து பண்ணலை அப்படின்னா அது நமக்கு ஆபத்தாக போய் முடியும். ஸோ நீங்கள் கேட்க வேண்டிய கொஷின் என்ன அப்படின்னா, சேஃப்டி மெஷர்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு? இவ்வளோ ஆளுங்க தான் வேலை செய்ய வேண்டிய இடத்துல ஏன் இவ்வளோ ஆட்களை போட்டு வேலை செஞ்சீங்க? அண்ட் இவ்வளோ கெமிக்கல்ஸை தான் ஸ்டோரேஜ் பண்ணணும்னு இருக்குது அப்படின்னா ஏன் கெமிக்கல்ஸை டம்ப் பண்ணிங்க? ஏன் ஒரு கெமிக்கலையும் ஒரே இடத்துல போட்டு டம்ப் பண்ணிங்க? ஏன்னா வந்து ஒரு கெமிக்கல் இன்னொரு கெமிக்கலும் சேரும்போது உராய்வில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் இதுவாகும். அது இவ்வளோ ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சண்டேவும் வேலை வர வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸை தான் நம்ம வந்து எழுப்பணுமே தவிர ஏன் இந்த ஆலைகள் இருக்குன்ற கேள்வி வந்து என்றைக்குமே வரக்கூடாது. அப்படி பார்த்தா வந்து மிஷின்ஸ் கூடயும் மனுஷன் வேலை செய்ய முடியாது, இது கூடயும் வேலை செய்ய முடியாது, எந்த ஒரு எக்யூப்மெண்ட் கூடயுமே மனுஷனால் வேலை செய்ய முடியாது. சேஃப்டி கரெக்டாக இருந்து எல்லாமே சரியாக இருந்து கரெக்டாக போச்சு அப்படின்னா அந்த வேலையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வினி ஸ்பாட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.